தக்காளி சாதம். தக்காளி சாதத்துக்கு இந்த பட்டை, ஸ்டாரு, இந்த பட்டைங்க கொஞ்சம் போல் கசகசா, லவங்கம் எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, புதினா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூனு, ஒரு கிண்ணம் அரிசி, சின்ன டம்ளர் 2 டம்ளர் அரிசி, தயிர் தேவையான அளவு தயிர், தேங்காய் பால் அரைச்சி 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அது நல்லா வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி, நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா வதங்கி வரணும். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்படி வதங்கி வந்துடும். நல்லா சுருண்டு வரும்போது தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், தேங்காய் பால் எடுத்து தக்காளி சாதாவும் செய்யலாம், பால் எடுத்து செய்யலாம். பால் எடுத்து செஞ்சால் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இந்த புதினா இலையும் போட்டுக்கலாம். தயிரும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா அப்படியே கலரி விட்டுட்டு நல்லா இது வந்த பிறகு எண்ணெய் வரும் மேலுக்கு. இப்போ தேங்காய் பால் ஊற்றணும். நல்லா கரெக்டாக வந்துடுச்சா? எல்லாம் இதாகிடுச்சு. இப்போ தேங்காய் பால் என்ன பண்ணோம், 1 டம்ளரு, ரெண்டு டம்ளர். இதில் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 3 கிளாஸ் தான் ஊற்ற போகிறேன். 3 கிளாஸ் ஊற்றுறேன். 1 கிளாஸ் கம்மி பண்ணிப்பேன். மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இது கொதி வந்த பிறகு பிரியாணி அரிசி போட்டுடணும். கொதி வந்த பிறகு பிரியாணி அரிசி போடணும். இந்த தேங்காய் பால் ஊற்றியாச்சு. தக்காளி சாதத்துக்கு அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு கலரி மேல்முடி போட்டு மூடிடணும். கலரி விட்டு மேல்முடி போட்டு மூடி விட்டணும். தக்காளி சாதம்
அப்படியே ஒரு சத்தத்தில் இறக்கிடணும். ஒரே சத்தம்தான். வெந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றி அப்படியே கலரி விட்டுறணும். ரெடி பழப்பழன்னு ஊற்றிப்பாருங்க. சாப்பாடு சாதம், தக்காளி சாதம் ரெடி. தக்காளி சாதம் ரெடி. இதான் உதிரியாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.